குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்தோம். ரிசோர்ஸஸ் அப்படின்னா வளங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வளம் அப்படின்னா என்ன அப்படின்னா மனிதனுடைய தேவையை நிறைவு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் வளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இந்த வளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வளம் எதை பொறுத்து அதனுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா பொருளினுடைய பயன்பாட்டை அளவை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்படுது. இந்த மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பண மதிப்புள்ளதாகவோ அல்லது பண மதிப்பற்றதாகவோ இருக்கலாம். இப்போ மதிப்புள்ள வளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பெட்ரோலியம். அது பண மதிப்புடையது பொருளாதாரத்தில். இதை பண மதிப்பற்ற வளம் அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காற்றை உதாரணமாக சொல்லலாம். அதுக்கடுத்தது நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ரெண்டாவது மேன்மேட் ரிசோர்ஸஸ், மூணாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ். அதாவது இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசோர்ஸஸை 3 வகையாக பிரிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு ட்ரீ சார்ட் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் மேன்மேட் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முதல் நிலை செயல்பாடுகள். இந்த ப்ரைமரி அப்படிங்கிறதுல எது அடங்கும் அப்படின்னா இப்போ வேட்டையாடுதல், காடுகள், இதெல்லாமே ப்ரைமரியில் அடங்கும். மேன்மேட் ரிசோர்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி, அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் இரண்டாம் நிலை செயல்பாடுகள். அதில் பார்த்தோம் அப்படின்னா எது அடங்கும்னா தொழிற்சாலைகள்லாம் அடங்கும். அதாவது சுகர் ஃபேக்ட்ரி, அப்புறம் காட்டன் டெக்ஸ்டைல், இது மாதிரிலாம் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்லாம் அடங்கும். அடுத்தது ரோடு, இதெல்லாமே செகண்டரியில் அடங்கும். அடுத்து மூணாவது இருக்கக்கூடியது ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளங்கள், அதாவது மூன்றாம் நிலை செயல்பாடுகள். இதெல்லாமே டெர்சரி ஆக்டிவிட்டீஸில் அடங்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸு, சயின்டிஸ்ட்டு, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனித வளங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அடங்கும். அடுத்தது பேஸ்ட் ஆன் ஆரிஜின், அதாவது தோற்றத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய வளங்கள் பார்த்தோம் அப்படின்னா பயோட்டிக்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, அபியோட்டிக்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. பயோட்டிக் அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீஸ் எல்லாம் பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள். உயிரற்ற வளங்களில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சியினுடைய அடிப்படையில் ஆக்சுவல் அண்டு பொட்டென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள், பொட்டென்ஷியல் அப்படின்னா மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பேஸ்டு ஆன் ரினியூவபிலிட்டி, அதாவது புதுப்பித்தலின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ரினியூவபிள், இன்னொன்று நான் ரினியூவபிள். ரினியூவபிள் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய, நான் ரினியூவபிள் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரினியூவபிளுக்கு சோலார் எனர்ஜி, அதுக்கடுத்தது நான் ரினியூவபிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பரவலின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று யூனிவர்சல், இன்னொன்று லோக்கலைஸ்டு. யூனிவர்சல் அப்படின்னா உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர். அதுக்கடுத்து உள்ளூர் அளவில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கங்கா. அதாவது அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்கோ அதை லோக்கலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், உரிமையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, அதாவது தனிநபர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று கம்யூனிட்டி. தனிநபரில் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சமூக அளவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நீர்நிலை, குளம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நாட்டு அளவில், நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸு, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஆம்பர்கிரீஸ், அதாவது திமிங்கில புனுகு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற
கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கை வளங்கள். All resources that have been directly provided by nature are called natural resources. அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே இயற்கையிலிருந்து பெறப்படக்கூடிய வளங்கள். இப்போ நம்ம காய், கனி, அதுக்கப்புறம் இலைதழைகள், மரப்பட்டைகள், அதுக்கப்புறம் விறகரிக்க மரங்கள் பெறுறோம். அப்புறம் காகித தொழிற்சாலைக்கு மரங்கள் தேவைப்படுது. இது மாதிரி இயற்கையான பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே இயற்கையிலிருந்து நம்ம நேரடியாக பெற்று அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அது இப்போ தாவரங்கள் மட்டும் கிடையாது. இப்போ இதில் காற்று இருக்குது, அதுக்கப்புறம் நீர் இருக்குது, மண் இருக்குது, கனிமங்கள் இது மாதிரி இருக்கக்கூடியது, அப்புறமேட்டு விலங்குகள், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸில் அடங்கும். த ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அரவுண்ட் அஸ் ஆர் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது எல்லாமே அதாவது இயற்கையிலிருந்து நேரடியாக பெறப்படக்கூடிய அனைத்து வளங்களையும் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காற்று, நீர், அடுத்து சாயில், அதுக்கப்புறம் மினரல்ஸு, அதுக்கப்புறம் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, பிளான்ட்ஸு, இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The use of any natural resource depends on the place it is available, the form in which it is available and the technology necessary to avail it. அதாவது இயற்கை வளங்களுடைய பயன்பாடு பார்த்தோம் அப்படின்னா அது காணப்படக்கூடிய இடம், அது எந்த நிலையில் நம்மளுக்கு கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இதையெல்லாம் சார்ந்து தான் இந்த இயற்கை வளங்களுடைய பயன்பாடு இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்களுடைய வகைப்பாடு எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிபெண்டிங் ஆன் ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப் எக்ஸெட்ரா. அதாவது அந்த இயற்கை வளங்களை அதனுடைய தோற்றம், வளர்ச்சி நிலை, அதுக்கப்புறம் புதுப்பித்தல், அதுக்கப்புறம் பரவல், அதுக்கப்புறம் உரிமை, இவற்றினுடைய அடிப்படையில் இந்த இயற்கை வளங்களை நம்ம வகைப்படுத்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் இந்த இயற்கை வளங்களை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு பயோட்டிக் அண்ட் அபியோட்டிக் ரிசோர்ஸஸ். அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் வளங்களை உயிரியல் வளங்கள், அதுக்கப்புறம் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ உயிருள்ள வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் லிவிங் ரிசோர்ஸஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். எல்லா லிவிங் ரிசோர்ஸஸும், அதாவது உயிருள்ள எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பயோட்டிக் ரிசோர்ஸில் அடங்கும். இப்போ உயிருள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது அடங்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளாக பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். அதாவது பிளான்ட்ஸு, நிறையா மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அனிமல்ஸ், விலங்குகள், பறவைகள், மனிதன் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிரிகள், இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா பயோட்டிக் ரிசோர்ஸஸில் அடங்கும். அடுத்தது அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னா அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ் ஆர் அபியோட்டிக் ரிசோர்ஸஸ். அதாவது உயிர் இல்லாத அனைத்தும், எதுக்கு உயிர் கிடையாதோ அது எல்லாமே அபியோட்டிக் ரிசோர்ஸஸில் அடங்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை குறிப்பிடலாம் அப்படின்னா லேண்டு, வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ், இது மாதிரி நிறையா குறிப்பிடலாம். இதெல்லாமே அபியோட்டிக் ரிசோர்ஸஸில் அடங்கும். இதுதான் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆரிஜின், அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் வளங்களை பிரிக்கிறது. The biotic resources were mere substances till they were recognized by humans. அதாவது இந்த பயோட்டிக் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது உயிருள்ள வளங்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா
ரெகக்னைஸ் ரெகக்னைஸ் அதாவது மனிதனால் அடையாளம் காணப்பட்ட பிறகு தான் வந்து உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இதுக்கு உயிர் இருக்குது, இதுக்கு உயிர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்பிக்கப்பட்ட பிறகு, யாரால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட பிறகு அப்படின்னா மனிதனால் அடையாளம் காண்பிக்கப்பட்ட பிறகு தான் வந்து இது வந்து உயிருள்ள பொருள், இது வந்து உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து உயிருள்ள பொருள்களை வந்து உயிருள்ள வளங்களாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. According to the human needs, the substances were collected by the ancient man and preserved for use. அதாவது பழங்கால மனிதர்கள் வந்து தங்களுடைய தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணாங்க, பொருட்களை வந்து சேகரித்து அதை வந்து எதிர்கால பயன்பாட்டுக்காக என்ன பண்ணாங்க, பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க. இப்போ பழங்காலத்தில் வந்து தானியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வேளாண்மையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ வேளாண்மை செய்கிறலாம் அதை வந்து அப்பயே பயன்படுத்த முடியாது இல்லையா, அப்போ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பதப்படுத்தி பாதுகாப்பாக வச்சா தான் என்ன பண்ண முடியும், எதிர்கால தேவைக்கு வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். அது போல் பதப்படுத்துகிறாங்க இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா பழங்கால மனிதர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருட்களை வந்து சேகரித்து அதை எதிர்கால பயன்பாட்டுக்காக என்ன பண்ணாங்க, பாதுகாத்து வச்சாங்க. In the beginning, man had only 3 basic needs: food, clothing and shelter. ஆரம்ப காலத்தில் வந்து மனிதனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 மட்டும்தான் அடிப்படை தேவைகளாக இருந்தது. அது என்னென்ன அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம். இது 3 மட்டும் இருந்தால் போதும். அந்த ஆதிகால மனிதனுக்கு வந்து இது 3 மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சான். ஆனால் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்போ நிறைய தேவைகள் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஒரு பொருளை பார்த்தோம்னா அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளுடைய தேவைகள். அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தற்கால மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேவைகள் வந்து இருக்குது. ஆனால் பழங்கால மனிதனுக்கு வந்து பார்த்தோம்னா 3 அடிப்படை தேவைகள் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம். இது 3 மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை நடத்தினான். He collected things through primary activities such as hunting, ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி. அப்போ அந்த பழங்கால மனிதன் வந்து அவனுக்கு தேவையான இப்போ உணவு தேவை இல்லையா, அப்போ உணவு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக அவன் என்ன பண்ணான், இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸை வந்து சூஸ் பண்ணான். அதாவது முதல்நிலை செயல்பாட்டை வந்து அவன் பயன்படுத்திக்கிட்டான். முதல்நிலை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது இருக்குது இதில் அப்படின்னா ஹண்டிங் இருக்குது, ஃபுட் கேதரிங் இருக்குது, ஃபிஷ்ஷிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி இருக்குது. அதாவது காட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அதாவது காய்கள், கனிகள், கிழங்குகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சேகரிக்கிறது. இது மாதிரி செயல்பாடுகளில் வந்து முதல்நிலை செயல்பாடுகளான வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல், அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறது, இது மாதிரி செயல்பாட்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆதி மனிதன் வந்து ஈடுபட்டான். Later, when food became scarce, they had to cultivate, and that became agriculture, and cattle were also reared on their farms to fulfill their basic needs. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா வளங்கள், அதாவது அந்த இடத்துல இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கூட்டமாக போய் இருப்பாங்க, ஒரு ஏரியாவில் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருள்லாம் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஏரியா அது மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் உணவுப் பொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஆறுகளில் இருக்கக்கூடிய ஓரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லுலாம் வந்து முளைச்சிருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணான், இப்போ வந்து இந்த தண்ணியை பயன்படுத்தி நாம் விதையை போட்டால் செடி முளைக்கும் அப்படிங்கிற அறிவு வந்து அவனுக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அந்த வளங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால தான் இவன் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணான். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணான், அவன் விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். விவசாயம் பண்ணதோடு மட்டுமல்லாமல் தன் கூட கால்நடை வளர்க்குற தொழிலையும் அவன் செஞ்சு வந்தான். கால்நடைகளில் வந்து பெருகி அதை வச்சு தன்னுடைய பொருளாதார தேவையை வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து தேவையை வந்து பூர்த்தி செய்துக்கிட்டான். அப்போ விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கால்நடைகளை வந்து வளர்க்கவும் செஞ்சான். அடுத்தது the abiotic resources were also sought after by the early man. They went in search of better landforms where they had enough water resources for agriculture and their cattle. அதுக்கப்புறம் அந்த பழங்கால மனிதன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா உயிரற்ற வளங்களையும் தேடிட்டு போனான். என்ன பண்ணான், போயிட்டு
விவசாயம், அதுக்கப்புறம் கால்நடை வளர்க்க, இதுக்கெல்லாம் வந்து என்ன வேணும் உனக்கு? நீர் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த நீர்வளம் மிக்க நல்ல நிலப்பகுதியை வந்து தேடிட்டு போனான். அப்போ நிலத்தில் வந்து நல்லா பயிர் வந்து செழித்து வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக நிலமும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீர் வசதியும் தேவைப்படுது இல்லையா? அதனால் என்ன பண்ணான்? நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் அவன் வந்து நிலப்பகுதியை தேடிட்டு போனான். They were in need of tools right from hunting to agriculture. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போ விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ விவசாயம் செய்வதற்கு சும்மா நம்ம கையிலே வந்து நிலத்தை தோண்டி நிலத்தை வந்து உழுது விவசாயம்லாம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? கருவிகள் வேணும். அப்போ அவன் என்ன பண்ணான்? அதுக்கு தேவையான அக்ரிகல்ச்சருக்கு தேவையான கருவிகள்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். ப்ரிமர்லி த டூல்ஸ் வேர் ஒன்லி மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணான் அப்படின்னா ஸ்டோன்ஸில் தான் வந்து கருவிகள் செஞ்சான். அதாவது கல்லை வந்து எடுத்து அதை வந்து கூர்மையாக செதுக்கி அதுக்கப்புறம் அந்த கல்லை வச்சு குழி மாதிரி பறித்து அதுக்கப்புறம் அதில் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கடுத்தது என்ன பண்ணான் அப்படின்னா லேட்டர் மேன் டக் த எர்த் ஃபார் பெட்டர் அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபவுண்ட் காப்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் அயன் லேட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கல்லை வச்சு செய்ய முடியாது, அப்போ இதுக்கு மாற்றாக வேறு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? வேறு வளங்களை தேடி பூமியை வந்து தோன்றான். அப்போ தோண்டும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னா காப்பர் கண்டுபிடிக்கிறான். காப்பர் கண்டுபிடிச்ச பிறகு இரும்பை வந்து கண்டுபிடிக்கிறான். அப்போ இந்த காப்பர்லேயும் இரும்பினாலான அதாவது கருவிகளை வந்து அவன் செய்ய கற்றுக்கிறான். அதெல்லாம் உருக்கி கருவி செய்ய கற்றுட்டு அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறான்? விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். He also mined precious metals simultaneously for making ornaments. அதாவது அந்த மெட்டலை பயன்படுத்தி என்ன பண்ணான்? ஆர்னமெண்ட்ஸ், அதாவது அணிகலன்களும் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் லேட்டர் மைனிங் பிகேம் ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அமாங் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுது? இப்படி வந்து நிலத்தை தோண்டி இந்த இரும்பு காப்பர் இதெல்லாம் கண்டுபிடிச்சா இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது தான் இதன் மூலம் தான் வந்து என்ன தொழில் வந்து உருவாச்சு அப்படின்னா மைனிங் வந்து உருவாச்சு. மைனிங் அப்படின்னா சுரங்கத்தொழில். அந்த சுரங்கத்தொழிலும் வந்து உருவாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் காடுகளில் அலைஞ்சு திரிஞ்சவன் என்ன பண்ணால் ஒரே இடத்துல உணவுப் பொருள் தீர்ந்த உடனே விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அந்த விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை வந்து கற்கருவிகளை வந்து பயன்படுத்தி விவசாயம் செய்தான். அப்புறம் நல்ல நிலங்களை தேடி போய் நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல நிலங்களை தேடி போய் அங்கே விவசாயம் செஞ்சான். கால்நடைகள்லாம் மேய்த்தான். அதுக்கப்புறம் கல்லினாலான கருவிகளை வந்து செய்து அதை பயன்படுத்தினான். அதுக்கு மாற்றாக என்ன பண்ணான்? பூமியை தோண்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் காப்பர் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் இரும்பை கண்டுபிடிச்சான். அந்த இரும்பினாலான கருவிகளையும் செம்பினாலான கருவிகளையும் அவன் விவசாய கருவிகளை வந்து செஞ்சு அதை பயன்படுத்தினான். இப்படி நிலத்தை தோண்ட என்ன தொழிலும் உருவாச்சு அப்படின்னா சுரங்க தொழிலும் என்னாச்சு? உருவாச்சு நாளடைவில். அதுக்கடுத்தது இன்றைய நிலையில் வந்து சுரங்க தொழில் தான் வந்து எல்லா பொருளாதார செயல்பாடுகள்லையும் முன்னிலையில் வகிக்கிறது. இப்போ எல்லா பொருளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி, அதுக்கடுத்தது அலுமினியம், அதுக்கடுத்தது இரும்பு, எஃகு, எல்லா கனிமங்களையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தை வந்து தோண்டி சுரங்கத்துலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க? எடுத்து பிரித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆதி மனிதனுடைய தாமிரம் அதுக்கப்புறம் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து இந்த சுரங்கத் தொழிலும் வந்து முன்னேற்றம் அடைந்தது. இந்த சுரங்கத் தொழில் தான் வந்து எல்லா பொருளாதார செயல்பாட்டிலையும் முன்னிலை வகிக்கிறது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆரிஜின் பார்த்தோம். அதாவது தோற்ற அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்காங்க, பயோட்டிக் அபியோட்டிக்னு பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி அடிப்படையில் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.